A worker was engaged for a certain number of days, but he remained absent for some days and was paid rupees 1387. Had he worked all the days, he would have earned rupees 1752. How many days did he work for? ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக பணியமர்த்தப்பட்டார். ஆனால் அவர் சில நாட்கள் வேலைக்கு வராமல் வேலை செய்த நாட்களுக்கான ஊதியமாக ரூபாய் 1387 பெற்றார். அவர் அனைத்து நாட்களிலும் வேலை செய்திருந்தால் ஊதியமாக ரூபாய் 1752 பெற்றிருப்பார் எனில் அவர் வேலை செய்த நாட்களை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ என்ன சொல்லியிருக்காங்க? சோ ஒருத்தர் வந்து ஒரு ஒர்க் பாக்குறாரு. சோ அவர் வந்து எல்லா நாளுமே வேலை பார்த்திருந்தா அவருக்கு 1752 ரூபாய் கிடைச்சிருக்குமா அந்த மாசத்துக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிட்டாரு, சில நாள் வந்து வேலைக்கு வரலையா. சோ அதனால வேலைக்கு வரலனால அவர் வந்து 1387 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்காரு. அப்ப அவர் மொத்தம் எத்தனை நாள் வேலைக்கு வந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சோ இந்த கான்செப்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம நல்லா தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இந்த ரெண்டுக்குள்ள இங்க கொடுத்திருக்காங்க 1387, அதுக்கப்புறம் 1752 கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு காமனா இருக்கு. அந்த காமனா இருக்கிறது என்னப்பா? அதாவது ஒவ்வொரு மாசமும் ஒரு அமௌண்ட் அவர் வாங்கியிருப்பாருல்ல. சோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு அமௌண்ட் அவர் வாங்கியிருப்பார்ல. சோ அப்ப நாளுக்கு நாள் சம்பளம் வந்து மாறாதுல. முதல் நாள் இவ்வளவு சம்பளம் வாங்குறாருன்னா அடுத்த நாள் இவ்வளவு சம்பளம் தான் வாங்கியிருப்பார். அப்ப அந்த ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது இந்த ரெண்டுலயுமே காமனா இருக்கா? அததான் நம்ம என்னன்னு எடுத்துக்கிறோம்னா காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்கிறோம். காமன் ஃபேக்டர்னு எடுத்துக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. சோ ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது மொத்த நாள் 30 நாள் அந்த மாசம் ஃபுல்லா அந்த வேலை முடிகிற வரைக்கும் அவர் வேலை பார்த்திருந்தாருன்னா அவருக்கு 1752 ரூபாய் கிடைச்சிருக்கும். அதே அவர் சில நாள் வராதனால 1387 ரூபாய் தான் கிடைச்சிருக்கு. இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது என்னன்னா ஒரு நாள் சம்பளம் அப்படிங்கிறது ரெண்டுக்குமே காமன் தான். ஓகே, அவர் வேலை பார்த்த டேஸ் அந்த ஒரு நாள் சம்பளத்தோட மல்டிப்ளை பண்ணா 1387 ரூபாய் கிடைக்கும். அதே வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு நாள் சம்பளத்தை அவர் மொத்த நாளுக்கு மல்டிப்ளை பண்ணா 1782 ரூபாய் கிடைக்க போகுது. ஓகே, சோ அப்ப அந்த காமனா இருக்கக்கூடிய வேல்யூ தான் காமன் ஃபேக்டர் அப்படின்னு எடுத்துக்கோ. சோ இப்ப இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும், இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும். சோ இப்ப இந்த ரெண்டுக்கும் காமன் ஃபேக்டர் எடுக்கணும் அப்படின்னா அதாவது காமன் ஃபேக்டர்ங்கிறப்ப HCF தான் காமன் ஃபேக்டர். சோ அப்ப அந்த காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கணும், பொது விகிதம் கண்டுபிடிக்கணும், பொது காரணி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பெரிய நம்பர்ல இருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணுங்க. 1752 இருந்து 1387 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 365 வந்து கிடைக்கும். ஓகே, சோ இதுல இருந்து இதை மைனஸ் பண்ணா 365 கிடைக்கும். சோ இங்க பாருங்க, சோ இந்த 365 இதால டிவைட் பண்ணோம்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. 375 1387 365 டிவைட் பண்ணோம்னா எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. அதே போல 1782 365 டிவைட் பண்ணாலும் எக்ஸாக்டா டிவைட் ஆகாது. சோ அப்ப நான் என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு ஸ்டெப், இதுக்கான ஃபேக்டர்ஸ் என்னென்னு கண்டுபிடிங்க. சோ டிஃபரன்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் கிடைக்கிற வேல்யூக்கு ஃபேக்டர்ஸ் இங்க அதாவது இந்த 365 எந்தெந்த நம்பர்ஸால டிவைட் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்க. சோ 73ஆல டிவைட் பண்ணலாம், 5ஆல டிவைட் பண்ணலாம். 73 into 5னு போட்டீங்கன்னா உங்களுக்கு 365 கிடைக்கும். சோ இதுல பாருங்க 73 அப்படிங்கிறது ஒரு பிரைம் நம்பரா. சோ அப்ப இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய அந்த காமன் ஃபேக்டர் HCF என்னவாதான் இருந்திருக்கணும், 73ஆ தான் இருந்திருக்கணும். சோ இல்லைன்னா இன்னொரு விதமாவும் நீங்க காமன் ஃபேக்டர் கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரிய நம்பரை உள்ள போட்டுக்கோங்க, ஓகே, சின்ன நம்பரை வெளியே போட்டுக்கோங்க. சின்ன நம்பர் எவ்வளோ 1387. சோ இப்ப இத பெரிய நம்பரை சின்ன நம்பரால டிவைட் பண்ணுங்க. அப்ப எத்தனை டைம் வரும், 1 டைம் டிவைட் ஆகும். சோ அப்ப 1387 வரும். மைனஸ் பண்ணுங்க. சோ 12ல 7 போயிடுச்சுன்னா 5, 14ல 8 போயிடுச்சுன்னா 6, then 6ல 3 போயிடுச்சுன்னா 3, 365 கிடைக்குதா. அடுத்து இந்த 365 என்ன பண்ணுங்கன்னா இந்த நம்பருக்கு டிவைட் பண்ணுங்க. சோ இப்ப இந்த 365 வெளியே இருக்கும், உள்ள போட வேண்டிய நம்பர் பாத்தீங்கன்னா இந்த நம்பர் 1387. சோ இது வந்து கண்டினியூஸ் டிவிஷன் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நான் HCF நடத்தியிருப்பேன். சோ பெரிய நம்பர்ஸ்க்கெல்லாம் HCF இந்த மாதிரி கண்டுபிடிச்சிங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தியிருப்பேன். சோ அப்ப 1387 இருக்கும். அப்ப 365 அப்படிங்கிறது எத்தனை டைம் வரும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் வந்து வரும். ஸோ 3 டைம்ஸ் வந்துட்டு டிவைட் பண்ணலாம். ஸோ 3 டைம்ஸ் பண்ணோம்னா எவ்வளவு கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1095 வந்து கிடைக்கும். ஸோ அப்ப இதை மைனஸ் பண்ணா எவ்வளவு கிடைக்கும், எனக்கு 7ல 5 போயிடுச்சுன்னா 2, 18ல 9 போயிடுச்சுன்னா 9, 292 இருக்கும். ஸோ இப்ப 292 வெளியே இருக்கும். இப்ப இந்த 365 எனக்கு வெளியே வரும். ஸோ அப்ப இப்ப 365ல 292 எத்தனை டைம் இருக்கும், ஒரு டைம் தான் இருக்கும். ஸோ அப்ப இந்த 292 எழுதிக்கோங்க.
ஸோ இப்போ மைனஸ் பண்ணுங்க, எவ்வளோ வருது எனக்கு 73ன்னு கிடைக்குது. ஸோ அப்போ 73ன்னு இருக்கு. ஸோ இங்கே நான் கண்டினியூ பண்ணுறேன் 73. ஸோ இப்போ 73 வெளியே இருக்கும், உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 292 போடணும். ஸோ அப்போ 292 போட்டிங்கன்னா எத்தனை டைம் வரும், இது எக்ஸாக்டாக டிவைட் ஆகும். ஸோ அப்போ எத்தனை டைம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா 6 டைம்ஸ்னு வந்திருக்கும். ஸோ அது எனக்கு பிரச்சனை இல்லை, சாரி 4 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ அப்போ 4 டைம்ஸ் வந்திருக்கும். ஸோ எக்ஸாக்டாக 292ன்னு ஒரு 0. ஸோ அப்போ எப்போ கண்டினியூஸாக நம்ம டிவிஷன் பண்ணிட்டே வரப்ப எனக்கு 0ன்னு கிடைக்குதோ அந்த வேல்யூ தான் என்னோட காமன் ஃபேக்டர் HCF. அப்போ இங்கே 73 தான் என்னோட HCF. ஓகேவா? ஸோ அப்போ காமன் ஃபேக்டர் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ ஒரு நாள் சம்பளம் 73 ரூபா அப்படின்னா இந்த 1387 ரூபாய் எத்தனை நாளைக்கு அவர் வாங்கியிருப்பாரு? நல்லா பார்த்துக்கோங்க, இந்த காமன் ஃபேக்டர்ங்கிறது என்னோட 1 day சேலரி தான். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு 73 ரூபா வாங்கியிருந்தாருன்னா எத்தனை நாளைக்கு 1387 ரூபா வாங்கியிருப்பாரு? அப்போ 1387 டிவைடட் பை 73 அப்படின்னு போட்டீங்க, எத்தனை டைம் வரும்? இது 1 டைம் போடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 1 டைம் தான் வரும். ரிமைனிங் எவ்வளோ வரும் எனக்கு? ஸோ அப்போ ரிமைனிங் எவ்வளோ இருக்கு எனக்கு? 65ன்னு கிடைக்கும். 65 இருக்கும். அப்போ 657 இருக்கு. ஸோ 73ல எத்தனை டைம் போட்டால் எனக்கு 657 வரும்? 9 டைம்ஸ் போடலாமா? ஸோ அப்போ 9 டைம்ஸ் போட்டால் 657 கிடைக்கும். ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 19 அப்படிங்கிறதா எனக்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கான சம்பளம் கொடுத்துட்டு மொத்த நாளுக்கான சம்பளமும் கொடுத்துட்டு எவ்வளோ நாள் வேலை பார்த்தாருன்னு கேட்டால் அந்த 2 வேல்யூக்கு காமன் ஃபேக்டர் கண்டுபிடிங்க. காமன் ஃபேக்டர் தெரிஞ்சிருச்சுன்னா அந்த எந்த டேஸ்க்கு கேட்டிருக்காங்களோ அதை அதால டிவைட் பண்ணிட்டா உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகேவா?